சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Here the sparrow had found an house, and a shallow a nest for herself, where she may lay her young, even thine altars, O Lord of hosts, my King and my God. Psalms 84:3. సైన్యములకు అధిపతియగు యెహోవా, నా రాజా, నా దేవా, నీ బలిపీఠమునొద్దనే పిచ్చుకలకు నివాసము దొరికెను, పిల్లలు పెట్టుటకు వానకోవిలకు గూడు స్థలము దొరికెను. கீர்த்தனல கிரந்தம் 84 அத்தியாயம் 3 வாக்கியம். என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. சங்கீதம் 84:3. அன்பின் தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் நாம் ஆதரவற்று கிடந்தோம். அன்று ஆண்டவர் நம்மை அணைத்துக் கொள்ளத்தக்கதாக நமக்கு இடம் கொடுத்தார். அந்த ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்கின்றோமா? அவர் கொடுத்த ஸ்தானத்தை யோசித்து பார்க்கிறோமா? பேதுருவை பாருங்கள், மறுதலித்து கடந்து சென்றார். ஆனால் ஆண்டவர் அழைத்த போது அந்த அழைப்புக்கு இணங்கி தன்னை ஒப்பு கொடுத்தார். தன் மரணத்திலும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளத்தக்கதாக போர் சேவகரிடத்திலே சொல்லுகின்றார், அவரை போல அறைந்து விடாதீர்கள், தலைகீழ அறையுங்கள் என்று. நாமும் அப்படியேப்பட்ட மனப்பான்மைக்கு கடந்து வந்து அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆதரவு இல்லாதவர்கள் என்பதை உணர்வோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.